வணக்கம், ஐம் சரவணன். இந்த வீடியோவில் நம்ம பெற்றோர்களின் நோக்கத்தையும் பிள்ளைகளின் நோக்கத்தையும் எப்படி ஒருங்கிணைப்பது அப்படிங்கிறத பற்றி பேசுவோம். இப்போ ஏன் அப்படின்னா, எல்லாருக்கும் ஆசை இருக்குது. பெற்றோர்களுக்கும் பசங்க நல்லா படிக்கணும், அவங்க வாழ்க்கை நல்லா செட்டில் ஆகணுங்கிற ஒரு ஆசை பெற்றோர்களுக்கு இருக்குது. பசங்களுக்கும் இருக்குது, நல்லா பணம் சம்பாதிக்கணும், நல்லா படிக்கணும், அக்கம்ப்ளிஷ் பண்ணணும்னு இருக்குது. ஆனால் இந்த சக்ஸஸோட அர்த்தம் என்னங்கிறதுல முரண்பாடுகள் நிறைய இருக்குது. இன்னொன்று, அந்த சக்ஸஸை அடைவது எப்படி, அந்த வழிமுறைகள் அதுலேயும் முரண்பாடு இருக்குது. ஸோ இந்த வீடியோவில் ஒரு சிம்பிள் 3 ஸ்டெப் ப்ராசஸ் பற்றி பேசுவோம். நம்பர் 1, எனக்கு என்னுடைய பிள்ளைகளிடம் இருந்து நான் எதிர்பார்ப்பது என்ன, அவங்க வாழ்க்கை எப்படி இருக்கணும், அவங்க என்ன அச்சீவ் பண்ணணும், அவங்களுடைய வாழ்க்கையின் நோக்கம் என்னை பொறுத்த வரைக்கும் எதுவாக இருக்க வேண்டும், எனக்கு அவங்களுடைய வாழ்க்கையின் நோக்கம் பற்றியான கருத்து என்ன அப்படிங்கிறது தெளிவாக இருக்கணும். இதை கொஞ்சம் விளக்கணும் அப்படின்னா, அவங்க என்னவா ஆகணும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற ஒரு நோக்கம். என்னவா ஆகணும்னா அதில் பல விஷயங்கள் இருக்குது. ஒன்று, அவங்க ப்ரொஃபஷன். இப்போது நிறைய இருக்குது. கம்ப்யூட்டர் சயின்ஸ் இருக்குது, சில பேர் ஜேர்னலிஸ்ட், சில பேர் இன்ஜினியர்ஸ், நிறைய இருக்குது. என்னுடைய நோக்கம் என்ன அவங்களுக்கு, நம்பர் 1. நம்பர் 2, அந்த நோக்கத்தின் மூலம் அவங்களுக்கு என்ன பயன் கிடைக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன், அது தெரிஞ்சுக்கணும். அந்த நோக்கத்தை அடைவதன் மூலம் அவங்களுக்கு என்ன பயன் இருக்குது, அவங்க வாழ்க்கை எப்படி மாறும் என்று நான் நினைக்கிறேன் அப்படிங்கிறது எனக்கு நல்லா தெரியணும். அதை எழுதிக்கணும். அதை நம்ம நம்பர் 1 தெளிவாக புரிஞ்சிக்கணும். என்னது, எனக்கு அவங்க வாழ்க்கையின் நோக்கம் நம்பர் 1. நம்பர் 2, எதனால் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். 2வது, என்னுடைய குழந்தையின் நோக்கம் என்ன, என்னோட பையனோட பொண்ணோட நோக்கம் என்ன, அவங்களுக்கு என்ன நோக்கம் இருக்குன்னு எனக்கு தெரியணும். ஏன்னா மேலோட்டமாக பார்த்தாக்க அவங்களும் எதாவது சொல்லுவாங்க, நான் அது மாதிரி தான் ஆகணும், இப்போ சில பேர் அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டுவாங்க. அப்படி இருந்தாலும் அவங்களுக்குன்னு ஒரு நோக்கம் இருக்குது. அந்த நோக்கம் என்னன்னு எனக்கு தெரியணும். இப்போ நீங்கள் ரொம்ப கிராஸாக பார்த்தீங்க அப்படின்னாக்கா, சில பேரண்ட்ஸ் வந்து இன்ஜினியர் ஆகும்னு சொல்லுவாங்க, பசங்க வந்து எனக்கு அதெல்லாம் வேண்டாம், நான் ஜேர்னலிஸ்ட் ஆகணும் அப்படிம்பாங்க, இல்லாட்டி நான் கிரிக்கெட் விளையாடணும், ஸ்போர்ட்ஸ் மேன் ஆகணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ரொம்ப முரண்பாடு இருக்கும். ஸோ எனக்கு அது தெரியணும். என்னுடைய நோக்கத்திற்கும் பசங்களோட நோக்கத்திற்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்குது அப்படின்னு எனக்கு தெரியணும். நம்பர் 2, எதனால் அவங்களுக்கு அது பிடிச்சிருக்குன்னு தெரியணும். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா, ஏன் பேரண்ட்ஸ் வந்து ஒரு ஸ்டேபிள் லைஃப் எதிர்பார்க்குறாங்க, ஏன்னா லைஃப்பில் ஒரு ஸ்டெபிலிட்டி இருக்கும், நான் கஷ்டப்பட்ட மாதிரி அவங்க கஷ்டப்படக்கூடாது, அவங்க வாழ்க்கை நல்லா இருக்கணும் அப்படின்னு ஒரு எண்ணம், இன்டென்ஷன் இருக்கும். அவங்களுக்கு வேறு மாதிரி இருக்கும். அவங்களுக்கும் கிட்டத்தட்ட நோக்கம் அதுவாக தான் இருக்கும். ஆனால் இன்றைக்கி அந்த ஏஜில் எல்லாம் நான் பார்த்துக்கிறேன், எனக்கு தெரியும், நான் இதை நோக்கி தான் போகிறேன். ஆனால் அதை எதனால் அந்த நோக்கம் இருக்குன்னு தெரியணும். இப்போ பார்த்தீங்கன்னா, பசங்களுக்கு வந்து அப்பா அம்மாவோட நோக்கத்துக்கும் பசங்க நோக்கத்துக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கிறதுக்கு பல காரணங்கள் இருக்கும். ஒன்று, அப்பா அம்மா ஏற்கனவே கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க, அவங்களுக்கு என்ன தெரியும், அது ஒன்று இருக்கும். இன்னொன்று, அவங்க எப்போ பார்த்தாலும் சண்டை போட்டுட்ருக்காங்க, அதனால் அவங்களுக்கு தெரியாது அப்படின்னு அப்பா அம்மா மேலே ஒரு கோபம் இருக்கும். இல்லாட்டி வேறு யாராவது அந்த அந்த அவங்களுடைய மனசில் இன்னொரு நோக்கத்தை விதைச்சிருப்பாங்க, ஐயோ அதெல்லாம் வேணாம், படிக்கவே வேணாம், இன்றைக்கி ஈஸியாக காசு சம்பாதிக்கலாம், கரெக்டாக, ஸோ எதுக்கு இதெல்லாம் கஷ்டப்படணும் அப்படின்னு பல காரணங்கள் இருக்கும். அதை என்ன அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும். அவங்களோட நோக்கம் என்ன. இப்போ சில பேர் கிரிக்கெட் நல்லா பிடிச்சிருக்கு, கல்லி கிரிக்கெட் நல்லா விளையாடுவாங்க, ரப்பர் பால் நல்லா விளையாடுவாங்க. இன்னொன்று, கிரிக்கெட் விளையாண்டாக்கா நிறைய காசு வரும், நிறைய காசு வந்தால் உலகம் பூரா சுற்றி வரலாம், நிறைய ஆட்டோகிராஃப் போடலாம், என்ன வேணா இருக்கலாம். அதனால் எல்லாம் அவங்க ஊக்குவிக்கப்பட்டு அந்த நோக்கத்துக்குள்ளே இறங்குறாங்களா அப்படின்னு நமக்கு தெரியணும். ஏன்னா கிரிக்கெட் இல்லை எந்த ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டி இல்லை எந்த நோக்கமாக இருந்தாலும் அதனால் கிடைக்கக்கூடிய பலன், அந்த பலனை நினைத்து அந்த ஒரு கற்பனை, அந்த கற்பனையிலேயும் நோக்கம் ஃபிக்ஸ் ஆகிடும். ஆனால் கொஞ்சம் தூரம் தான் போக முடியும், அதுக்கு மேலே போக முடியாது. ஏன்னா அது கூட உழைப்பு இருக்காது. ஸோ அங்கே தான் அவங்க பின்தங்கிடுவாங்க. அதான் அப்பா அம்மாவுக்கும் பயம், இதுவும் போயிடுச்சு இதுவும் போயிடுச்சு எதுவும் இல்லாமல் போயிடுச்சுங்கிற பயம். அந்த பயத்தை நாம் நேர்கொள்ள வேணும், எதிர்கொள்ளணும் அப்படின்னாக்கா முதல்ல அவங்க எதுக்காக அந்த மாதிரி நோக்கத்தை வச்சுருக்காங்க, அதனுடைய பலன் என்ன, இது நம்ம தெரிஞ்சுக்கணும். மூன்றாவது ஸ்டெப்பு தான் அவங்களுடைய நோக்கத்தை அவங்க அடையணும் அப்படின்னா என்னென்ன குவாலிட்டிஸ் அவங்களுக்கு வேணும், இல்லை உங்களுடைய நோக்கத்தை அடையணும்னா அவங்களுக்கு என்னென்ன குவாலிட்டிஸ் வேணும்னு நமக்கு தெரியணும். இப்போது எனக்கு இன்ஜினியர் ஆகணும், இல்லை டாக்டர் ஆகணும், இல்லை டாப் கம்ப்யூட்டர் ஸ்பெஷலிஸ்ட் ஆகணும் அப்படின்னாக்கா
அப்பா அம்மா பொறுத்த வரைக்கும் என்ன, காலைல கொஞ்சம் சீக்கிரம் எழுந்திரிக்கணும், நல்லா படிக்கணும், ஹெல்த்தி சாப்பாடு சாப்பிடணும், ரெஸ்பெக்டபுளாக இருக்கணும், இதெல்லாம் வச்சுருக்காங்க. இதெல்லாம் ஒரு பெரிய லிஸ்ட்டே இருக்கும். ஆனால் அவங்கள பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் கஷ்டம். ஸோ இது ரெண்டையும் சேர்க்கணும் அப்படின்னா முதல்ல இதுக்கு பின்னாடி இருக்க குவாலிட்டிஸ். இப்போது அவங்க வழியிலே போகலாம். நல்லா விளையாடணும், கிரிக்கெட்டர் ஆகணும், இல்லை நல்ல ஸ்போர்ட்ஸில் ஒரு நல்ல வெற்றியாளன் ஆகணும், இல்லை ஒன்று வேணா ஜேர்னலிசத்துலேயே நான் நல்லா ஆகணும் அப்படின்னாலுமே சும்மா போய் ஜேர்னலிசம் என்ன நினச்சிட்டு இருக்காங்க, போய் இன்டர்வியூ எடுக்கிறது அப்படின்னு நினைக்கிறேன். அப்படி கிடையாது. அதுக்கு கடின உழைப்பு இருக்குது, அதுக்கு ஒரு புத்தி கூர்மை வேணும், அதுக்குரிய ஒரு கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் வேணும், எல்லாமே இருக்குது. ஸோ இதெல்லாம் டெவலப் பண்ணுறதுக்கு என்னென்ன குவாலிட்டிஸ் இருக்குன்னு அவங்களோட உட்காந்து ஆராய்ங்க. நீங்கள் நல்ல ஜேர்னலிஸ்ட் ஆகணுமா, இது மாதிரி இருக்கணும், இல்லை சிஏ ஆகணும், என்ன வேணா இருக்கலாம். இதெல்லாம் செய்யணும் அப்படின்னா இந்த குவாலிட்டிஸ்லாம் வேணும். அந்த குவாலிட்டிஸ்க்கு அவங்கள எப்படி ஊக்குவிக்கணுங்கிறது ஊக்குவிச்சிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும்னா இந்த குவாலிட்டிஸை டெவலப் பண்ணுறதுலையே அவங்களுடைய அந்த மனசு நல்லா கிளியர் ஆகிடும். இல்லைன்னா 20 வயசு வரைக்கும் இந்த சண்டை தான். நான் இப்படி ஆகணும்னு சொன்னேன், நீ இப்படி ஆகிட்டேன், நான் இப்படி ஆகணும்னு சொன்னேன், நீ இப்படி ஆகிட்டேன். அந்த சண்டையிலே பாதி பிரச்சனை வேஸ்ட் ஆகிடும். அதுக்கு பதிலாக ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னாக்கா, இப்போ கிரிக்கெட்டரே ஆகணுன்னாலுமே நிறைய டிசிப்ளின் வேணும். டிசிப்ளின் இருந்தால் தான் கிரிக்கெட்டர் ஆக முடியும். கரெக்டாக இல்லையா? டிசிப்ளின் தான் என்ன வேணால் ஆகிடலாம். ஆனால் அந்த ஒரு டிசிப்ளினை அவாய்ட் பண்ணுறதுக்கு தான் பல நோக்கங்கள் உருவாகுது. ஏன்னா நல்லா படிக்கணும், இப்படி செய்யணும், அதை செய்யணும், எல்லாம் நீங்களே யோசிச்சு பாருங்கள். இப்போ உங்களுடைய நோக்கத்தை அடையணும் அப்படின்னா பசங்க என்ன செய்யணும்? ஒரு நாளைக்கு எவ்வளோ நேரம் படிக்கணும், எவ்வளோ மார்க் வாங்கணும், எப்படி உட்காந்து ஹோம்ஒர்க் எழுதணும், பரீட்சைக்கு எப்படி படிக்கணும், ஒரு பெரிய லிஸ்ட்டே இருக்குது. இந்த லிஸ்ட்டுக்கும் அவங்க செய்கிறதுக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்குது? நிறைய வித்தியாசம் இருக்கும். ஏன்னா பார்த்தீங்கன்னா இந்த லிஸ்ட்டுக்கு இது எல்லாம் வரணும்னா நல்ல டிசிப்ளின் வரணும். நல்ல டிசிப்ளின் அவங்க மனசு வச்சா தான் வரும். உங்களால் ஃபோர்ஸ் பண்ண முடியாது. நல்ல டிசிப்ளின். இன்னொன்று, நல்ல டிசிப்ளினை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறது என்ன கேட்டிங்கன்னா 90% குடும்ப சூழ்நிலை. குடும்ப சூழ்நிலை தான். அப்பா அம்மா எப்படி இருக்காங்க, அப்பா அம்மா எவ்வளோ டிசிப்ளின்டாக இருக்காங்க, இதை தான் பார்ப்பாங்க அவங்க. இதை பார்த்து அவங்க மனசு அப்படியே காப்பி அடிக்கும். எப்படி பேசுகிறாங்க, இது பார்த்து அவங்க மைண்ட் அப்படியே காப்பி அடிக்கும். இன்றைக்கி பல இடங்கள்ல அந்த ஒரு சூழல் இல்லை, நம்ம ஒத்துக்கலாம். ஸோ அந்த சூழலை நம்ம கொஞ்சம் உருவாக்கி, அதாவது அந்த டிசிப்ளின் வர்றதுக்கான சூழல் உருவாகணும்னா அப்பா அம்மா சைட்லேருந்து நான் என்ன சாக்ரிஃபைஸ் பண்ணணும் அப்படின்னு தெரியணும். மேபி பசங்களுக்கு முன்னாடி ஆர்கியூமெண்ட் பண்ணுறதுல நம்ம 2 பேருக்குள்ளே இருந்த அந்த ஆர்கியூமெண்ட்டே குறைச்சிக்கலாம். ஏன்னா ஒரு முகமாக பசங்களுக்கு முன்னாடி ஒரே முகம் இருக்கணும். இல்லைனா இன்றைக்கி ஆக்சுவலாக பசங்களோட நான் பண்ணுற கவுன்சிலிங் எல்லாம் பார்த்தீங்கன்னா பசங்க சொல்கிறது வெரி சிம்பிள். அப்பா அம்மா ஒரு மாதிரி இருக்கா, அப்பா ஒரு மாதிரி இருக்காங்க, அம்மா ஒரு மாதிரி சொல்கிறாங்க. அவங்க 2 பேருக்குமே கருத்து வேறுபாடு இருக்குது. அவங்க 2 பேரும் உள்ள பூந்து சொல்லுவாங்கள்ல தமிழில், கும்மி அடிச்சிடுவாங்கன்னு, அந்த மாதிரி ஆகிடுது அது. ஏன்னா அப்பாக்கிட்ட ஒரு மாதிரி பேசுவாங்க, அம்மாட்ட ஒரு மாதிரி பேசுவாங்க, அவங்களுக்கு வேண்டியது காரியத்தை சாதிச்சுட்டு போயிடுவாங்க. இது அவங்களுடைய புத்தி கூர்மையை காமிக்கலாம். கரெக்ட், உண்மைதான். ஏன்னா அவங்களுக்கு வேண்டியது சில விஷயங்கள் அச்சீவ் பண்ணிடணும். ஆனால் நாளடைவில் ரொம்ப பிரச்சனை ஆகிடும். ஸோ இதனால் முதல்ல தெரிஞ்சுக்க வேண்டியது என்னுடைய நோக்கம், எனக்கு பசங்களுக்குரிய நோக்கம், அந்த நோக்கத்தை நோக்கி அவங்க போனோம் அப்படின்னா அதுக்குரிய குவாலிட்டிஸ் என்ன பார்த்தீங்கன்னா அத்தனை குவாலிட்டிஸும் அவங்களுடைய நோக்கத்துக்கு அச்சீவ் பண்ணுறதுக்கும் ஆக்சுவலாக கரெக்டாக ஃபிட் ஆகும். என்ன நல்ல டிசிப்ளின்டாக இருக்கணும், நல்ல சாப்பாடு சாப்பிடணும். அதுக்கு அவங்கள மோட்டிவேட் பண்ணி ஒரு நல்ல சூழலை நீங்கள் உருவாக்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நிஜமாலுமே அவங்க போகணுன்ற வழியில் அவங்க என்னதான் கஷ்டமாக இருந்தாலும் போகிற அளவுக்கான மனதிடம் உருவாயிடுச்சு அப்படின்னா, டிசிப்ளின் உருவாயிடுச்சு அப்படின்னா அந்த டிசிப்ளினை அப்படியே இங்கே மாற்றிக்கிறது ரொம்ப ஈஸி. ஆனால் ஆரம்பத்திலே அதுக்கு தடை போட்டுட்டோம். இன்னொன்று, அதுக்குரிய சூழலை நம்ம உருவாக்கலை அப்படின்னாக்கா கடைசி வரைக்கும் எதிரும் புதிருமாக தான் போகும். ஸோ ஆரம்பத்திலேயே எதில் நம்ம ஒன்றா சிந்திக்கிறோம், எதில் எதிர்மறையாக இருக்குங்கிறத புரிஞ்சுக்கணும். இப்போ ஒன்றா சிந்திக்கிறோம் அப்படின்னாக்கா என்னுடைய நோக்கத்தை அடையணுன்னாலுமே அவங்களுக்கு இந்த சில குவாலிட்டிஸ் டெவலப் ஆகணும். நல்ல டிசிப்ளின், அந்த மாதிரி ஒரு லிஸ்ட் ஆஃப் இது இருக்கும். அவங்களோட நோக்கத்தை அடையினாலுமே நல்ல ஒரு டிசிப்ளின் வரணும். அந்த டிசிப்ளின் வரத்துக்கான சூழலை உருவாக்கினாலே போதும். இந்த டிசிப்ளின் வரத்துக்கான சூழலை உருவாக்கினாலே போதும். ஏன்னா இப்போ அந்த ஒரு சூழல் உருவாகணும் அப்படின்னா குடும்பத்தில் இன்னும் ஒரு நல்ல அமைதி வேணும், எல்லாருமே டிசிப்ளின்டாக இருக்கணும், அப்பா அம்மாவுமே டிசிப்ளின்டாக இருக்கணும், ஒரு மாதிரி ஒரு டிசிப்ளின் உருவாக்கணும். அந்த டிசிப்ளினில் ஒரு பாண்டிங், பசங்களுக்கும் பெற்றோர்களுக்கும் ஒரு நல்ல பாண்டிங் உருவாகும். அந்த பாண்டிங் வந்தது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக எல்லா விஷயங்களும் நடக்க ஆரம்பிச்சிடும். ஸோ நம்ம என்ன பேசணும்? 3 விஷயங்கள் பேசணும். 1, எனக்கு என் பிள்ளைகளின் வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் என்ற அந்த ஒரு நோக்கம், என்னுடைய நோக்கம் என்ன. நம்பர் 2, என் பசங்களோட நோக்கம் என்ன. இந்த நோக்கத்துக்கும் 2த்துக்கும் இருக்க அந்த வேறுபாடு, என்ன சொல்கிறது, கேப்,
மூன்றாவது, இந்த 2 நோக்கத்தையும் அவங்க அடையணும். இதில் ஏதோ ஒரு நோக்கத்தை அவங்க அடையணும்னா அவங்க ஃபாலோ பண்ண வேண்டிய அந்த வழிமுறைகள் என்ன, வாட் ஆர் த குவாலிட்டிஸ் தே நீட் டு டெவலப். அந்த குவாலிட்டிஸை நம்ம ஃபோக்கஸ் பண்ணி அந்த குவாலிட்டிஸ் உருவாகிறதுக்கான ஒரு குடும்ப சூழலை உருவாக்கிட்டோம் அப்படின்னா தென் ஆட்டோமேட்டிக்காக குடும்ப சூழல் அப்படின்னாக்கா அப்பா அம்மா சீக்கிரம் எந்திரிக்கிறது மட்டும் கிடையாது. தே ஷுட் பி ஏபிள் டு எக்ஸ்பீரியன்ஸ் a டைப் ஆஃப் கம்ஃபர்ட் in the home. வீட்டில் இருக்கிறது ஒரு மாதிரி ஒரு சுகமாக இருக்கணும். ஆனால் ரொம்ப லெத்தார்ஜிக் ஆகிடக்கூடாது. ரொம்ப டிசிப்ளின், இந்த ஆர்மி டிசிப்ளின் அதுவும் இருக்கணும். ஒரு மாதிரி ஒரு சுமூகமான ஒரு சூழல் இருந்துச்சு அப்படின்னாக்கா அந்த டிசிப்ளின், அந்த ஃபோக்கஸ் ஆட்டோமேட்டிக்காக வரும். அந்த ஃபோக்கஸ் வந்துச்சு, அந்த சப்போர்ட்டிவ் என்விரான்மெண்ட் வந்துடுச்சு அப்படின்னாக்கா ஆட்டோமேட்டிக்காக 2 கோலும் ஈஸியாக அச்சீவ் பண்ணிடலாம். இல்லைன்னா அவங்க அதை விட்டுட்டு இந்த கோலுக்கு மட்டும் வருவாங்க. இல்லை அவங்களே அந்த கோலை நல்லா முன்னேறி போகிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அந்த நேரத்தில் நீங்களும் அவங்கள இன்னும் நல்லா புரிஞ்சுக்கலாம். ஸோ இதனுடைய பேசிக் அடிப்படை புரிந்து கொள்ளுதல். என்னுடைய நோக்கம், அவர்களுடைய நோக்கம், இது 2ம் வேணும்னா அதுக்குரிய குவாலிட்டிஸ், அதுக்குரிய சூழல் நம்ம எப்படி உருவாக்கணும், இதுதான் இதனுடைய அடிப்படை. நன்றி, வணக்கம்.